Happy morning everyone. In this video section, we are going to learn Class 2 English Term 3 Unit 2 People who help us. ஸோ மக்களுக்கு உதவி செய்கிறவங்கள நம்ம எப்படி அழைப்போம், அவங்களாம் யார் அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம லெசனில் வள்ளி சிட்டு அப்படின்ற பற்றி பார்த்தோம் இல்லையா, ஒரு கோட்டும் ஒரு கேர்ளையும். ஸோ அவங்களோட கான்வர்சேஷன் பாருங்கள். ஐ வில் பி அண்ட் ஆஸ்ட்ரோனட் ஒன் டே. ஸோ ஆஸ்ட்ரோனட் அப்படின்றதுன்னு யாருன்னா விண்வெளியில் பயணம் செய்வாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லுவோம். வில் யூ டேக் மீ வித் யூ, நீ என்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த கோட். Let us recall. So name the pictures. So இங்கே 3 names pictures இருக்குது, அவங்களோட நேமை நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ குக் பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷெஃப் அப்படின்னு சொல்லுவோம். CHEF ஷெஃப். நெக்ஸ்ட்டு இங்கே ஏரோப்ளைனை ஓட்டுறவங்களுக்கு பேர் என்னது? பைலட். PILOT பைலட். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறவங்க, கன்சல்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பேர் என்னது அப்படின்னா, நமக்கு நோய் வந்தால் நமக்கு அதுக்கு ரெமெடி சொல்கிறவங்களுக்கு பேர் டாக்டர். DOCTOR. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஹிஸ் ஆர் ஹர். அதாவது ஹிஸ் அப்படின்றாங்க அவனுடைய, ஹர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹிஸ் அப்படின்னா மேலுக்கு சொல்லுவோம், ஹர் அப்படின்றத ஃபீமேலுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ கவனிங்க, ஷீ இஸ் எ டீச்சர், அவள் ஒரு டீச்சர். ஸோ அவளுடைய நேம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹர் நேம் இஸ் மித்ரா, HER ஹர். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ஏ சிங்கர், அவன் ஒரு பாடகன். அவனுடைய நேம் பாலா அப்படின்னும் போது, அவனுடைய அப்படின்னும் போது his name is பாலா, HIS his. ஓகேவா? we move on to the next topic, look and say. இங்கே பாருங்கள், கிளாஸ் 2ல் கேட் மேட் ரேட்னு ஒரு பிளாக் போர்டில் எழுதியிருக்கு. ஸோ அவங்க டீச் பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறவங்கள டீச்சர், TEACHER டீச்சர். ஸோ அவர் கையில் என்ன இருக்குது? புக்கு. ஸோ புக்கோட ஸ்பெல்லிங் BOOK புக், டீச்சர் புக். நெக்ஸ்ட் பாருங்கள், அங்கே இருக்கிறது யார்? டாக்டர், DOCTOR டாக்டர். ஸோ டாக்டர் வந்து கழுத்தில் ஒன்று போட்டிருக்காங்களே, ஸ்டெத்தஸ்கோப், STETHOSCOP ஸ்டெத்தஸ்கோப். நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க, கீழே ஒரு ஷாப் கீப்பர் இருக்காங்க, கடையில் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஷாப் கீப்பர், SHOPKEEPER ஷாப் கீப்பர் அப்படின்னா கடையில் வந்து வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் வந்து கையில் என்ன வச்சுருக்காரு பாருங்க, லெட்டர். ஸோ போஸ்ட்மேன், POSTMAN போஸ்ட்மேன். லெட்டர்ஸ், LETTERS லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேன்னா யாரு? மீன் பிடிக்கிறவங்கள நம்ம ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லலாம். FISHER ஃபிஷர், MAN மேன், ஃபிஷர்மேன். ஸோ அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்க? ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபிஷ்ஷை வந்து FISHன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவங்க அந்த நெட்டு வச்சு யூஸ் பண்ணால் அந்த நெட், NET நெட். நெக்ஸ்ட் பாருங்கள், டிரைவர், வேன். டிரைவர், DRIVER டிரைவர். அதாவது வெஹிக்கல்லாம் ஓட்டுறவங்கள நம்ம டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன ஓட்டுறாங்கன்னா வேன், VAN வேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஃபயர் ஃபைட்டர். ஸோ ஃபயர் ஃபைட்டர்னா அந்த நெருப்பெல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு தீயணைப்பு துறையிலேருந்து வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். FIRE ஃபயர், FIGHTER ஃபயர் ஃபைட்டர். அவங்க கையில் வந்து தண்ணி அணைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்களா, அதுக்கு பேர் ஹோஸ் அப்படின்னு சொல்லுவோம், HOSE ஹோஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஜினியர், ENGINEER இன்ஜினியர். அதாவது வீடு கட்டுறதுக்கான பிளான்லாம் போடுவாங்களே, அவங்கள நம்ம இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸோ அவங்க வியர் பண்ணியிருக்கிறது ஹெல்மெட். எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக, அங்கே வந்து வீடு கட்டுற இடத்துல ஏதாவது வந்து கல்லெல்லாம் வந்து மேலே விழுவும் இல்லையா, ஸோ அது சேஃப்டி பர்பஸ்க்காக, HELMET ஹெல்மெட். நெக்ஸ்ட் பாருங்கள், டெய்லர். துணி தைக்கிறவங்கள நம்ம டெய்லர் அப்படின்னு சொல்லுவோம், TAILOR டெய்லர். ஸோ அவங்க என்ன தைக்கிறாங்க? துணி. ஸோ CLOTH கிளாத். நெக்ஸ்ட் பாருங்க, கார்பெண்டர். அதாவது மர வேலை செய்கிறவங்க, நமக்கு சோஃபா, கட்டில், அந்த மாதிரி ஜன்னல்லாம் செஞ்சு கொடுக்குறவங்கள நம்ம கார்பெண்டர் அப்படின்னு சொல்லுவோம், CARPENTER கார்பெண்டர். ஸோ அவங்க கையில் வச்சுருக்காங்களா, அது பேர் சா, ரம்பம்னு சொல்லுவோம் தமிழில், சா, SAW சா. நெக்ஸ்ட் பாருங்க, போலீஸ்மேன், POLICEMAN போலீஸ்மேன். அவங்க கையில் வச்சுருக்கிறது பேட்டான், அதாவது கையில் தடி வச்சுருப்பாங்களா, அதுக்கு பேர் BATON. நெக்ஸ்ட் பாருங்கள், பைலட், ஏரோப்ளைன் ஓட்டுறவங்க, PILOT பைலட். ஸோ அவங்க
எதை ஓட்டுவாங்க? ஏரோப்ளைன் ஓட்டுவாங்க. சொல்லியா? AEROPLANE ஏரோப்ளைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு பீப்புள் ஹூ ஹெல்பர்ஸ், நமக்குலாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாத்தையும், அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே வெக்காபுலரியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். லெட் அஸ் சிங் த ஃபார்மர் இன் த ஃபீல்டு. ஒரு ஃபார்மர் ஒரு வயலில் ஒரு ஃபீல்டில் இருந்தாருன்னா, ஃபீல்டு மீன்ஸ் இங்கே வந்து ஒரு நிலப்பரப்பை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வயல் சொல்கிறோம். The farmer plants the seeds. First farmer என்ன பண்ணுவாரு? Seedsனா விதைகள். அதை plant பண்றாரு, விதைக்கிறாரு. The sun comes out to shine. சூரியன் வெளில வந்து அதை ஷைன் பண்ணுது, தன்னை வந்து வெளியில வந்து வெயில காட்டிக்குது. ஓகேவா? நல்லா பயங்கரமான வெயில காட்டுது. ஏன்னா ஒரு செடி வளர்றதுக்கு சூரிய வெளிச்சமும் தேவை. ஹே ஹோ த டெரி ஹோ த சன் கம்ஸ் அவுட் டு ஷைன். ஸோ அதாவது சூரியன் வந்து வெளியில வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது எதுக்குன்னா ஒரு செடி வளர்றதுக்கு சூரியனும் ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஸோ அதோட வேலையை அது நமக்கு காட்டுது. நெக்ஸ்ட் த ரெயின் பிகின்ஸ் டு ஃபால். ஸோ அடுத்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. த சீட்ஸ் பிகின் டு க்ரோ. ஸோ அதுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு, தண்ணி இருக்கு. ஸோ அதனால அந்த சீட்ஸ் என்ன ஆகுது? வளர ஆரம்பிச்சிருச்சு. Hey ho, the derry ho, the seeds begin to grow. So seeds வளருது. The vegetables are here, the farmer takes them out. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு. அதாவது தக்காளி அவர் போட்ட எல்லா சீட்ஸும் வளர்ந்துருச்சு. ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துகிட்டு போகிறாரு. ஹே ஹோ த டெரி ஹோ த ஃபார்மர் டேக்ஸ் தெம் அவுட். ஸோ அது எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. நவ் இட்ஸ் டைம் டு ஈட். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கான நேரம். நவ் இட்ஸ் டைம் டு தேங்க். ஸோ இது நன்றி சொல்கிறதுக்கான நேரமும். ஹே ஹோ த டெரி ஹோ நவ் இட்ஸ் டைம் டு தேங்க். ஸோ எல்லாரோட ஹெல்ப்னாலையும் தான் ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு செடி வளர்றதுக்கு தேவையான சூரியனோட வெளிச்சமும், மழை தண்ணி, நல்ல ஒரு லேண்டு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு செடி வந்து நல்லா வளரும். ஸோ அப்படி நம்ம பயிர் பண்ணும்போது கிடைக்கிற சத்தான ஒரு காய்கறிகளை, கீரைகளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது. ஸோ அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். த ஃபார்மர் இன் த ஃபீல்ட், த ஃபார்மர் பிளான்ஸ் த சீட்ஸ், த சன் கம்ஸ் அவுட் டு ஷைன். ஹே ஹோ த டெரி ஹோ த சன் கம்ஸ் அவுட் டு ஷைன். The rain begins to fall, the seeds begin to grow. Hey ho, the berry ho, the seeds begin to grow. The vegetables are here, the farmer takes them out. Hey ho, the berry ho, the farmer takes them out. Now it's time to eat, now it's time to thank. Hey ho, the berry ho, now it's time to thank. Okay student, we move on to the next topic. Let us learn. So dress day. இங்கே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் டே அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிளாஸ் 2 சில்ட்ரன்ஸ் லைக் மாலினி டீச்சர் எல்லாட். ஸோ கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாலினி டீச்சர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஹர் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபன், ஃபுல் ஆஃப் ஃபன். அந்த கிளாஸ் எப்பயுமே ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக போகும். மிஸ் அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் நம்ம மிஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கிளாஸ். டுமாரோ வி வில் ஹாவ் அ ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ. ஸோ மிஸ் என்ன சொல்கிறாங்க? நாளைக்கு நமக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது. We all have to dress up like people who help us, say the teacher. ஸோ நாளைக்கு எல்லாருமே என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படின்னா, யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? பைலட்டு, ஷாப்கீப்பர், போலீஸ்மேன், டாக்டர், டீச்சர், டெய்லர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The next day, the class is colorful. Everyone is dressed up. எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி சூப்பராக வந்திருந்தாங்க. மாலினி டீச்சர் இஸ் ஹாப்பி. Come on kids, talk about yourself, say the teacher. ஸோ எல்லாருமே வந்து யாரெல்லாம் என்ன ரோல், யாரை போல் நீங்கள் ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஸ்கூல்லேயும் இது மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்களும் கலந்துருப்பீங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாய் வரான். ஐ எம் வருண், ஐ எம் ஏ ஃபார்மர், ஐ க்ரோ ஃபுட் ஃபார் யூ. நான் வந்து வருண், நான் ஒரு ஃபார்மர், விவசாயி, நான் வந்து பயிர்களை விளைவிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் சாரு, ஐ எம் ஏ டான்சர், ஐ மேக் யூ ஹாப்பி வித் மை டான்ஸ். என் பேர் சாரு, நான் ஒரு டான்ஸராக இருக்கேன், என்னோட நடனம் மூலமாக உங்களை நான் மகிழ்விப்பேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஐ எம் அப்துல், ஐ எம் ஏ பைலட், ஐ ஃப்ளை அப் இன் த ஸ்கை ஜூ. நான் வந்து அப்துல், நான் ஒரு பைலட்டாக இருக்கேன், நான் வந்து வானத்தில் பறப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் திவ்யா, ஐ எம் அன் என்ஜினியர், ஐ பில்ட் ஹவுசஸ். நான் திவ்யா, நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன், நான் வந்து வீடெல்லாம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் நான்சி, ஐ எம் எ டாக்டர், ஐ ட்ரீட் சிக் பீப்புள். நான் நான்சி, நான் டாக்டராக இருக்கேன், நான் வந்து உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு சரி பண்ணுவேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் டேவிட், ஐ எம் எ பிளம்பர், ஐ மெண்ட் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் பைப்ஸ். ஸோ நான் வந்து டேவிட், நான் வந்து பிளம்பராக இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், பைப்பை வந்து
முடிக்கி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதாவது பைப்லாம் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா பைப்பெல்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ எம் புனிதா, ஐ எம் அ டீச்சர், ஐ டீச் கிட்ஸ். என் பேர் புனிதா, நான் டீச்சராக இருக்கேன், நான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ எம் ரவி, ஐ எம் எ ஷெஃப், ஐ லவ் குக்கிங் எம்மி ஃபுட். என் பேர் ரவி, நான் ஷெஃபாக இருக்கேன், எனக்கு வந்து நல்ல சூப்பரான ஃபுட்டெல்லாம் சமைக்கிறது பிடிக்கும். நெக்ஸ்ட், ஐ எம் ஜானி, ஐ எம் டிரைவர், ஐ டிரைவ் பீப்புள் அரவுண்ட் ஆன் ஏ பஸ். நான் ஜானி, நான் டிரைவர், நான் பீப்புளை வந்து என்ன பண்ணுவேன், பஸ்ஸில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். நெக்ஸ்ட், வேர் இஸ் ஜெனி ஆஸ் த டீச்சர். ஸோ ஜெனி எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஷீ ஜம்ப்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் ஏ சேர். சேர்லேருந்து அவள் ஜம்ப் பண்ணுறா. ஸோ அவளோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஹியர், ஐ எம் எ மெஜிஷியன், ஐ டூ ட்ரிக்ஸ் டு மேக் யூ லவ். நான் வந்து ஒரு மேஜிக் பண்ணுறேன். மேஜிக் பண்ணுறவங்கள மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை சிரிக்க வைக்கிறது தான் அவங்களோட ஒர்க். ஸோ ஓ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சே த டீச்சர். இட் இஸ் எ ஹாப்பி டே, வாட் ஃபன் தே ஹாவ். ஸோ இப்படி தான் அவங்க கிளாஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன்னாகவே போச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ லேர்ன் பண்ணதுலேருந்து நம்ம நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், டிக் த கரெக்ட் வேர்ட். ஸோ அது யார்? ஃபார்மர். ஸோ ஃபார்மரை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸர். ஸோ அதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க டாக்டர். ஸோ டாக்டர் டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிளைன் ஓட்டுறவங்க பைலட். ஸோ அதை நம்ம டிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த பிக்சர். பிக்சர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ பஸ் ஓட்டுறவங்க டிரைவர், கீழே ஏவா கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 பைலட், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பிளம்பர். ஸோ இப்போ ஆர்டராக பாருங்கள், பிசிஏன்னு இருக்கும். நீங்கள் மேட்ச் கூட பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு நம்பர் போடுங்க. ஓகேவா? பிசிஏ அப்படின்னு பண்ணணும். நெக்ஸ்ட்டு லிசன், திங்க் அண்ட் ரைட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டான்ஸர். ஸோ டான்ஸ் ஆனாங்க இல்லையா இந்த ஸ்டோரியில், அவங்க பேர் என்னது? டான்ஸ் ஆடுறவங்க வந்து சாரு. ஓகேவா? சாரு தான் டான்ஸராக இருந்தா. வாட் டஸ் எ ஃபார்மர் க்ரோ. ஃபார்மர் என்ன க்ரோ பண்ணாரு? ஃபுட்டு. ஓகேவா? வாட் டஸ் யுவர் ஃபாதர் ஆர் மதர் டு. அதாவது இங்கே வந்து உன்னோட ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரோட எஜுகேஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ டீச்சராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டெய்லராக இருக்கலாம், ஷெஃபாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, குவாலிஃபிகேஷனில் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, வாட் வுட் யூ லைக் டு பிகம். ஸோ நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க? ஸோ நீங்கள் டாக்டராக இருக்கலாம், பைலட்டாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ எதுவை நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ, ஸோ எதை நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, வள்ளி அண்ட் சிட்டு டாக் அபவுட் த ப்ரீவியஸ் நைட். ஸோ முத நாள் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வேர் யூ லாஸ்ட் நைட் வள்ளி. ஸோ நீ எங்கே போன லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்கும்போது, ஐ வாஸ் இன் ஏ பார்ட்டி. நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், நான் பார்ட்டியில் இருந்தேன். மாம் அண்ட் டேட், அப்போ அம்மாவும் அப்பாவும் எங்கே? தேர் வேர் ஆல்சோ வித் மீ, அவங்களும் என் கூட தான் இருந்தாங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் நைட்னா அப்படின்னா முன்னாடி நடந்த விஷயம், அதாவது பாஸ்டில் நடந்தது. பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறாங்க பாஸ்ட் டென்ஸில். அதனால தான் இங்கே ஐ வி யூ தே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவனிங்க. வாட் அபவுட் கவின் அண்ட் கீதா. ஸோ கவினும் கீதா எங்கே இருந்தாங்க? ஹே ஹீ வாஸ் வித் மீ, ஷீ வாஸ் அட் ஹோம். அவன் என் கூட தான் இருந்தான், ஆனால் அவள் வந்து வீட்டில் இருந்தா. வாஸ் தட் ஃபன். அது ஃபன்னாக இருந்துச்சா? எஸ் இட் வாஸ் ரியல் ஃபன். சிட்டு வி வேர் ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இங்கே நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஆம், இஸ், ஆர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றது பார்த்தோம். ஐ வந்தால் மட்டும் ஆம் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட் வந்தால் இஸ் யூஸ் பண்ணணும். மிச்சம் ப்ளூரலாக உள்ளது எல்லாத்துக்குமே நம்ம ஆர் யூஸ் பண்ணோம். ஸோ அதே சேம் பேட்டர்ன் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஐ வந்தாலோ ஹீ ஷீ இட் வந்தாலோ வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே போல் யூ வி தே வந்தால் ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணணும். அதுமாதிரி திஸ் தட், அதாவது இங்கே இருக்கிற விஷயங்களுக்கு அங்கே இருக்கிற விஷயங்களுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலா இதுவே அவைகள் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் தோஸ் அப்படின்னும் போது வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்குலராக இருக்கிற எல்லாத்துக்குமே வாஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பிக்சரில் ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ், திஸ் வாஸ், தட் வாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்மில் பாருங்கள், வி வேர், யூ வேர், தே வேர், தீஸ் வேர், தோஸ் வேர். ஸோ அப்போ சிம்பிள் தான். பாஸ்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வேர் வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, ஹீ, ஷீ, இட்டு, திஸ்ஸு, தட்டுக்கு வாஸு, வி, யூ, தே, தீஸ், தோஸ்க்கு வேர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரா லைன்ஸ் டு மேட்ச். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து நமக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு வேர்டோட மேட்ச் பண்ணுவோம். ஸோ வி வந்தால் வேர் ப்ளூரல் ஃபார்ம், வி வேர் ஹாப்பி. யூ வந்தால் வேர் தான், யூ வேர் ஹாப்பி. ஹீ வந்தால் சிங்குலர், ஸோ அப்போ வாஸ் யூஸ் பண்ணோம், ஹீ வாஸ் ஹாப்பி. தே வந்தால் ப்ளூரல், ஸோ தே வேர் ஹாப்பி. ஷீ வந்தால் சிங்குலர், ஸோ ஷீ வாஸ் ஹாப்பி. ஐ ஆல்ரெடி அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து வி,
யூ தேக்கு வந்து வேர் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ ஐக்கு வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் வாஸ் ஆர் வேர். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண மாதிரி தான் ஐ வந்தா வாஸ், ஐ வாஸ் ஹாப்பி. வி வந்தா வேர், வி வேர் சேட். யூ வந்தா வேர், யூ வேர் டயர்டு. ஹீ வாஸ் thin. நெக்ஸ்ட் இட் வாஸ் கோல்டு. நெக்ஸ்ட் பாருங்க தீஸ்னா வேர், தீஸ் வேர் மை பென்ஸ். That was my toy. She was lazy. They were sick. Those were my pets. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எங்கே வாஸ் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷெஃப், சிஹெச்இஎஃப் அப்படின்னு போடணும். இஎஃப் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பைலட், பிஐஎல்ஓடி. ஸோ பிஐஎல்ஓடி பைலட் அப்படின்னு ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் டான்சர், டிஏஎன்சிஇஆர், டிஏஎன்சிஇஆர் டான்சர். நெக்ஸ்ட் பாருங்க let us doல வேர்ட் வால். seem, best, name, ran, read, over, such, way, to, until. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்ம பார்த்தது. ஸோ நியூ வேர்ட்ஸ் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ரீட் அலோட் த சர்க்கிள் த வேர்ட்ஸ் யூ see in the word wall. ஸோ இது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வேர்ட் வாலில். ஸோ அதில் பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு தே சீம் டயர்ட், சீம் வந்து சர்க்கிள் பண்ணணும். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட்டை வந்து சர்க்கிள் பண்ணணும். இஸ் நேம் இஸ் கபில், நேமை வந்து சர்க்கிள் பண்ணணும். த பாய் ரேன் ஃபாஸ்ட், ரேனை சர்க்கிள் பண்ணணும். ஐ ரீட் எ புக், ரீடை வந்து சர்க்கிள் பண்ணணும். த கைட் இஸ் ஓவர் த ரூஃப், ஓவரை வந்து சர்க்கிள் பண்ணணும். திஸ் வே இஸ் டூ லாங், டூ வே இது ரெண்டுத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். வெயிட் அன்டில் ஐ கம், அன்டில் வந்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம அந்த வேர்ட் வாலில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ். ஸோ இங்கே பாக்ஸ் ஒன்று சைடில் கொடுத்துருக்காங்களே, சீம், பெஸ்ட், நேம், ரேண்ட், ரீட், ஓவர், சச், வே, டூ, அன்டில். ஆல்ரெடி வேர்ட் வாலில் பார்த்தது. ஸோ அது எல்லாமே இங்கே நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட்டு பார்க்காம சர்க்கிள் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஹரிசாண்டல் லைனில், வெர்டிக்கல் லைனில், இந்த சைடில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எது வந்து மேட்ச் ஆகுதோ, ஃபைன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் டைம் லெட் அஸ் டாக். ஸோ இதில் நம்ம வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்மளோட நேம், நம்மளோட ப்ரொஃபஷன், அதாவது நம்ம ஃபாதர் அண்ட் மதரோட ப்ரொஃபஷன் என்ன, ஸோ அவங்களோட நேம் என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் ரூமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ப்ராக்டிஸில் ஐ எம் கலா, மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர். ஹூ ஆர் யூ? வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? ஐ எம் பாலு, மை ஃபாதர் இஸ் அ டெய்லர். ஸோ இங்கே கலா அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. என்னோட அப்பா வந்து ஃபார்மராக இருக்கார், விவசாயி. நீ யார்? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னுமோ நான் வந்து பாலு. ஹூ ஆர் யூன்னு கேட்டால் ஐ எம் பாலு அப்படின்னு நம்மளை செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு டெய்லராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம கான்வர்சேஷன் போகும். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் மை ஆர் யுவர். ஸோ இங்கே மை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஐ அப்படின்னு, நான் அப்படின்னு என்னோட பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே மை ஃபாதர், மை மதர் அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வெறும் நேம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து யுவர், உன்னுடைய, உங்களுடைய அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஐ எம் ராஜு. ஸோ அப்போ ஐ வந்திருக்கனால மை ஃபாதர் இஸ் ஏ போலீஸ்மேன். நெக்ஸ்ட் ஐ எம் கவின். ஸோ இங்கே ஐ வந்திருக்கனால மை அங்கிள் இஸ் எ சிங்கர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் உமா, வெறும் நேம் மட்டும் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ உன்னுடைய அம்மா வந்து நர்ஸாக இருக்காங்க சார். ஸோ யுவர் மதர் இஸ் ஏ நர்ஸ். நெக்ஸ்ட் ஐ எம் சாம். ஸோ நான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால மை பிரதர் இஸ் ஏ ஃபுட்பால் பிளேயர், மை அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாபு, யுவர் கிராண்ட்மா இஸ் ஏ டீச்சர், உன்னுடைய அப்படின்னு சொல்லும்போது யுவர். நெக்ஸ்ட்டு லெட் அஸ் சே லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். ஸோ ஓ ஒய் சவுண்டை எப்படி பண்ணணும், ஆய், ஆய் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பாய், டாய், ஆயிஸ்டர். ஸோ அதே போல் தான் ஓஐ சவுண்டும் சேம் சவுண்ட் தான் வரும். ஆயில், காயின், பாயில். ஸோ ரீட் அலோடில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜாய், சாய், கிளாய், காய், பாய், டாய். ஸோ ஓஐ ஜாயின், காயில், டாயில், ஃபாயில், பாயிண்ட், ஜாயிண்ட். அதாவது ஓஐ ஓஒய் ரெண்டுமே வந்து ஆல் அப்படின்ற சவுண்டில் வரும். ஸோ ரீட் அண்ட் மேட்ச். ஸோ இங்கே பாய், ஆயில், டாய், காயின், ஆயிஸ்டர்,
பாயில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை டு ரீட் திஸ். ஸோ எஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எப்படி எஸ் எப்படி ப்ரொனன்ஸ் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணோம். அப்போ சேர்ப்படி அப்போ ஸ்பெல் ஸ்பெல். நெக்ஸ்ட்டு எஸ் ப்ளஸ் டி எஸ்டி அப்படின்னு டீயை வந்து இட்டுன்னு சொல்லுவோம், ஸ்டீம். நெக்ஸ்ட்டு எஸ் ப்ளஸ் டபிள்யூ டபிள்யூ வந்து இப்பு சவுண்டில், அதாவது வி அதில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்விம். நெக்ஸ்ட்டு எல் ப்ளஸ் பி இல்ப் இல்ப். அப்போ ஸோ ஹெல்ப். அதே போல் எல் ப்ளஸ் டியை இல்ட். ஸோ அப்போ சால்ட் அப்படி. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் டூ வேர்ட் வால். ஜாய், சாய், க்ளாய், காய், பாய், டாய், பாயில், ஸ்பாயில், ஃபாயில், ஜாயின், பாயில், டாயில். ஸோ இது எல்லாமே கீழே நமக்கு ரீடலோட இருக்குது. ஸோ இதில் நம்ம ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ணுறதுலாம் சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ரீடலோட. த பாய் ஹேஸ் எ டாய், கிவ் மீ காயின், த சாயில் இஸ் சாஃப்ட், பாயில் த ஆயில் நவ். ஸோ இதெல்லாம் நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண சொன்னாங்க, சர்க்கிள் பண்ண சொல்லலை. கீழே பாருங்கள், சர்க்கிள் த ஆட் ஒன். ஸோ கீழே கொடுத்துருக்கிற நிறையா வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சவுண்ட்ஸ் வந்து எது வந்து பேட்டர்ன் வந்து வேறு மாறுதோ அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டாய், ஜாய், ப்ளாய், பாட். ஸோ இது எல்லாமே ஆய் ஆய் ஓஒய் சவுண்டில் வருது. இது மட்டும் டீயில் வர்றதுனால லாஸ்ட்டாக இருக்கிற பிஓடியை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். செகண்ட் ஒன், பாயில், சாயில், பெயின், காயில். ஸோ இதில் பெயின் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிஏஐஎன்னு நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். தேர்ட் ஒன், சாய், பேன், பாய், காய். ஸோ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேன், பிஏஎன், பேன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை சர்க்கிள் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன், பாயிண்ட், ஜாயிண்ட், ஸ்பாயில், ஸ்கூல். ஸோ இது எல்லாமே ஓஐ சவுண்டில் இருக்குது. இந்த ஸ்கூல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூலை வந்து சர்க்கிள் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஒன், டிக் த கரெக்ட் ஒன். ஸோ அங்கே இருக்கிறது யாருன்னா டாக்டர். ஸோ டாக்டர் என்ன யூஸ் பண்ணுவார், ஹேமரா, இன்ஜெக்ஷனா, சாவா. ஸோ அவர் யூஸ் பண்ணுறது வந்து இன்ஜெக்ஷன். ஸோ நீங்கள் இன்ஜெக்ஷனில் டிக் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு ஸ்டோரி டைம். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லெட் அஸ் ரீட். அண்ட் எக் ஆன் த டாப். ஸோ ஒரு டாப்பில் ஒரு உச்சியில் ஒரு எக் இருக்குது, அது என்ன எக் அப்படின்னு பார்க்கலாம். தேர் இஸ் அன் எக் ஆன் த டாப், ஹூ கேன் வின் த எக். ஸோ அங்கே ஒரு எக் இருக்குது டாப்பில், யார் வந்து இந்த எக் எடுக்க போகிறா அப்படின்னு பார்க்கலாம். ஐ எம் ஃபாஸ்ட், ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் ரன் டு த டாப், யூ cannot win, yells the ox. ஸோ அதாவது கத்திக்கிட்டே வருது. ஆக்ஸ் வந்து காலை என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவேன், நான் தான் பெஸ்ட்டு, என்னால் மட்டும்தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பாருங்கள். ஐ எம் குயிக், ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் வின், ஐ கேன் ஹாப் டு த டாப், எல்ஸ் த ரேட். ஸோ அடுத்து யார் கத்திக்கிட்டே வருது அப்படின்னா ரேட். நான் குயிக்காக இருப்பேன், நான் தான் பெஸ்ட்டு, என்னால் தான் வின் பண்ண முடியும், நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன், தாவி தாவி டாப் போயிடுவேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, you can run, you can hop, but you cannot win. I will win as I have a jet, yells the hen. Yes, I got the egg, says the hen. ஸோ யார் இங்கே பேசுகிறதுனா, ஹென் என்ன சொல்லுது, உன்னால் ஓட முடியும், உன்னால் தாவ முடியும், ஆனால் உங்களால் முடியாதது என்னால் முடியும். என்ன சொல்லுது, என்கிட்ட ஜெட் இருக்குது, ஸோ நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த ஹென் போய் அந்த எக்கை எடுத்துருச்சு, ஓகேவா, கத்திட்டு எடுத்து. எஸ், ஐ காட் த எக், சேஸ் த ஹென். ஓ நோ, த எக் கிராக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக் வந்து கிராக் ஆகிடுச்சு, உடைய ஆரம்பிச்சிச்சு. வாட் இஸ் இட், எ டிராகன், வேர் இஸ் மை ஜெட், சே த ஹென். ஐயோ டிராகன் இது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜெட் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுது. த எக் இஸ் யுவர்ஸ், யூ ஹாவ் யுவர் டிராகன். அந்த எக் உன்கிட்ட தான் இருக்குது, ஸோ அப்போ அந்த டிராகனும் உனக்கு தான் சொந்தம். வி வில் ஹாவ் யுவர் ஜெட், நாங்கள் உன்னோட ஜெட் எடுத்துக்கிறோம். சே த ஆக்ஸ் அண்ட் த ரேட், தே போத் ஃப்ளை அவே. ஸோ அந்த ஆக்ஸும் அந்த ரேட்டை என்ன பண்ணிடுச்சு, அந்த ஹென்னோட ஜெட் எடுத்துட்டு ரெண்டு பேருமே பறந்து வந்துருச்சு. இப்போ யார்கிட்ட எக் இருக்கு, அந்த ஹென் கிட்ட, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. மேட்ச் த டயலாக்ஸ் வித் த பிக்சர். ஐ எம் ஃபாஸ்ட், யார் சொன்னது, அந்த ஆக்ஸ். ஐ எம் குயிக், யார் சொன்னது, ரேட். ஐ ஹாவ் அ ஜெட், யார் சொன்னது, ஹென். ஸோ இங்கே நீங்கள் கரெக்டான பண்ணணும், மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிக் எஸ் ஆர் நோ. ஸோ எஸ் குள்ள இடத்துல நம்ம டிக் பண்ண போகிறோம், ராங் உள்ள இடத்துல, தப்பாக இருக்கிற இடத்துல நோவில் வந்து நம்ம டிக் பண்ண. ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் எ கேட் ஆன் த ஹில். ஸோ ஹில்லில் என்ன இருந்துச்சு, எக் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே நோவில் நம்ம டிக் பண்ணணும். த ரேட் ஹேஸ் எ ஜெட், ரேட் கிட்டே ஜெட் இருந்துச்சு, ஹென் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் நோ தான். தெர் இஸ் எ டிராகன் இன் த எக், எக்கில் வந்து டிராகன் தான் இருந்துச்சு. ஸோ எஸ் வந்து டிக் பண்ணணும். த ஆக்ஸ் அண்ட் த ரேட் ஃப்ளை அவே,
ஆக்ஸும் ரேட்டும் தான் பறந்து போச்சு ஜெட்டில். ஸோ அதனால் அங்கேயும் எஸ் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் வாட் யூ கேன் டூ. ஸோ இங்கே சைடில் ஐ கேன் போட்டு அதை எல்லாத்துலேயுமே என்னால் முடியும். ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் ஹாப், ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் சிங், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, ஐ கேன் ஜம்ப். ஸோ அதே போல் ஐ கேன் ஹாப், ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் சிங் அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, let us make color the picture of the farmer, paste woolen thread on the outline of the field, fill the field with the sand using glue, paste woolen thread on the outline of the hill, color the hill brown, the clouds blue and the grass green. ஸோ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கலர் த பிக்சர்ஸ், இந்த ஃபார்மர் இருக்கிற அந்த பிக்சர்ஸில் கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், உள்ளன் த்ரெட்டை அவுட்லைனுக்கு அந்த பார்டரில் இந்த ஃபீல்டு இருக்குல்ல வயல், ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளன் த்ரெட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபில் த ஃபீல்டு வித் சாண்ட் யூஸிங் ப்ளூ. அதாவது மணல் எடுத்துகிட்டு வந்து நல்லா காஞ்ச மணலாக எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃபெவிகால் தடவி என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், மணலை அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் உள்ளன் த்ரெட் ஆஃப் த அவுட்லைன் ஆஃப் த ஹில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளன் த்ரெட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரௌன் கலரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஹில் மாதிரி இருக்கும், இல்லைனா க்ரீன் கலர் கூட பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கலர் த ஹில் ப்ரௌன். ஸோ ப்ரௌன் கலர் அடிக்க சொல்லிக்க அந்த க்ளவுட்ஸ் ப்ளூ அண்ட் க்ரீன் கிராஸ், க்ரீன் கலரில் கிராஸ்க்கு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளவுட்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் அடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ஏ டேஷ், அவர் யார், இஸ் ஏ ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐ கேன் டூவில் டிக் த கரெக்ட் பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். ஸோ ஐ க்ரோ வெஜிடபிள்ஸ், யார் வந்து வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுவா, ஃபார்மர். ஸோ ஃபார்மரை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ ட்ரீட் சிக் பீப்புள். ஸோ யார் வந்து சிக் பீப்புள் ட்ரீட் பண்ணுவானா, டாக்டர். ஐ ஃப்ளை இன் த ஸ்கை, யார் வந்து ஸ்கையில் பறப்பா, பைலட். ஸோ அங்கே டிக் பண்ணணும். மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு மேட்ச் த பிக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே நான் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன், நெட்டு, சிஸ்ஸர்ஸு, புக்கு, வேனு அண்ட் ப்ளா இருக்குது. ஸோ இதில் டிரைவர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, பஸ்ஸு. ஃபிஷர்மேன் நெட்டு, டீச்சர் புக்கு, டாக்டர் இன்ஜெக்ஷன், ஃபார்மர் வந்து அந்த ப்ளா அந்த உழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா. நெக்ஸ்ட் டெய்லர் வந்து சிஸ்ஸஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க. ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். சர்க்கிள் த பிக்சர் வித் OI or OY சவுண்ட். ஸோ இங்கே பிக்சரில் பாய், நெக்ஸ்ட்டு பேன், டாய், ஆயில், பாயில், ஸ்பூன். ஸோ இதில் பேனும் ஸ்பூனோட சவுண்டு மட்டும் OI சவுண்டில் வராது. நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் வாஸ் ஆர் வேர். ஸோ எங்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், சிங்குலராக இருக்கிறதுல ஐ, ஹீ, ஷீட்டில், அப்புறம் தட்டு, திஸ்லலாம் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். ரிமைனிங் உள்ளது எல்லாமே வேர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே ஷீ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஷீ வந்தால் ஷீ வாஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு தே வந்தால் என்ன வரும், ப்ளூரல் ஃபார்ம். ஸோ வேர் யூஸ் பண்ணணும். ஸோ தே வேர் இன் த பார்க். நெக்ஸ்ட்டு வி வந்திருக்கு. ஸோ ப்ளூரல் ஃபார்ம், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். இட் வந்திருக்கு. ஸோ இட் வந்து என்ன யூஸ் பண்ணணும், வாஸ். ஸோ இட் வாஸ் ரெய்னிங். நெக்ஸ்ட்டு ஐ வாஸ் டயர்ட். இந்த லாஸ்ட் ஒன் யூ வந்து என்ன பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். ஸோ யூ வேர் திங். ஸோ இப்படி தான் வாஸ் அண்ட் வேரை எங்கே யூஸ் பண்ணணுன்றதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேவா. டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். ஐ எம் நித்தின். ஸோ இங்கே நித்தின் கிட்ட 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மை ஃபாதர் இஸ் ஏ, அங்கே என்ன பிக்சர் இருக்குன்னா ஃபார்மர். ஸோ அப்போ ஃபார்மரை டிக் பண்ணணும். ஐ எம் நித்தின், மை ஃபாதர் இஸ் ஏ ஃபார்மர். நெக்ஸ்ட்டு ஐ எம் டீனா. ஸோ மை மதர் இஸ் ஏ டேஷ். அங்கே என்ன பிக்சர் இருக்குது, டெய்லர் பிக்சரா, நர்ஸ் பிக்சரா. ஸோ நர்ஸ் பிக்சர். ஸோ அங்கே நர்ஸை நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஐ எம் ரவி. மை பிரதர் இஸ் ஏ ஃபிஷர்மேன் ஆர் ஷெஃப். இங்கே பிக்சர் என்ன இருக்குது, ஷெஃப். ஸோ அப்போ ஷெஃப்பில் தான் நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேவா. நித்தினோட அப்பா வந்து ஃபார்மர், டீனாவோட மதர் வந்து நர்ஸ் அண்ட் ரவியோட பிரதர் வந்து ஷெஃப். நெக்ஸ்ட்டு லிசன் டு த டீச்சர், ரீட் த ஸ்டோரி அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் த டீச்சர் ரிப்பீட்ஸ். மை நேம் இஸ் அப்துல். மை நேம் இஸ் அப்துல். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மனோ. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மனோ. His house is too far. His house is too far. He rides a bicycle all the way to see me. He rides a bicycle all the way to see me. I wait until he comes. I wait until he comes. We ran over the hill to play every evening. We ran over the hill to play every evening. So இதில் name, best, to, வே, அன்டில், ஓவர் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நம்ம வேர்ட் வாலில் பார்த்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க,
சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ரிசைட் த போயம் farmer in the field. The farmer plants the seeds, the sun comes out to shine. Hey ho, the derry ho, the sun comes out to shine. ஸோ இந்த போயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ரீகால் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நம்ம இந்த டேர்ம் 3ல யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் அது அப்படின்றது இந்த லேர்னிங் அவுட்கமில் நம்ம பார்த்துட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா கலர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேம் த பீப்புள் ஹூ ஹெல்பஸ். அந்த யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க நேமெல்லாம் லேர்ன் பண்ணோம். ஸோ அப்போ நீங்கள் அதை சர்க்கிள் பண்ணுங்கள், அதை கலர் பண்ணிடுங்க. ரிசைட் த போயம் த ஃபார்மர் இன் த ஃபீல்டு, அந்த போயம் லேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாஸ் அண்ட் வேரோட சென்டென்ஸ் என்னென்ன எந்தெந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற சென்டென்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரீட் சைட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணோம். டிஸ்கிரைப் த ஒர்க் தட் பீப்புள் டூ. மக்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க, அவங்களை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்றத நேம் பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கலர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரீட் ஃபோனிக் வேர்ட்ஸ். அது ஓஐ சவுண்டும் அந்த ஓஒய் லெட்டரும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சே வேர்ட்ஸ் வித் ஓஐ அண்டு ஓஒய். ரீட் த ஸ்டோரி அண்ட் எக் ஆன் த டாப். இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். ஆன்சர் யூஸிங் ஐ எம் மை. ஐ எம் வச்சும் மை வச்சும் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த டேர்மில் இந்த யூனிட் 2ல நம்ம லேர்ன் பண்ணது. ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.